வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 17 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாயா வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு ரேவதி, என்னை பொறுத்த வரைக்கும் மகேஷை கடத்தினது உங்க அம்மாவும் அந்த டிரைவர் பயலும் தான். ஏன்னா அந்த டிரைவர் ராஜா உங்க அம்மா கிட்ட மகேஷை பத்தி ஏற்கனவே தப்பு தப்பா சொல்லிட்டான். நம்பாம இருந்த உங்க அம்மா கடைசி நேரத்துல ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு மகேஷை அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கடத்திட்டாங்க. மகேஷ் இப்ப கண்டிப்பா உங்க அம்மாவோட பிடியில தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி, நீ மனசு வச்சா மட்டும்தான் மகேஷை காப்பாத்தலாம் ரேவதி." அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க மாயாக்கா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் அம்மா கிட்டேருந்து மகேஷை காப்பாத்துறதுக்கு." மாயா சொல்றாங்க, "இங்க பாரு ரேவதி, மகேஷை காப்பாத்தின பிறகு நீ என்ன முடிவு பண்ணியிருக்க?" ரேவதி கேக்குறாங்க, "என்னக்கா சொல்றீங்க?" ரேவதி சொன்னதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, "நீதான் அந்த டிரைவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழையில இல்ல, அப்புறம் என்ன? நீ மகேஷை கல்யாணம் பண்ணிக்கோ. இது வந்து உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் தானே. தாலியை கழட்டி அந்த டிரைவர் மூஞ்சில வீசிட்டு மகேஷை கல்யாணம் பண்ணிக்க. மகேஷ் கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு. அவருக்கு உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் ஆசை. உனக்கும் அதே தான் ஆசைன்னு எனக்கு தெரியும். அந்த தீபா பாப்பாவை கூட தத்தெடுத்து வீட்டில் கொண்டாந்து வளர்க்கணும்னு நீ ஆசைப்பட்டீல்ல." இதையெல்லாம் கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, "ஆமாக்கா, அதாக்கா ஆசைப்பட்டேன். ஆனா அதான் எதுவுமே நடக்காம போயிட்டு." அப்ப மாயா சொல்றாங்க, "இங்க பாரு ரேவதி, நீ இப்ப நினைச்சா கூட அந்த டிரைவரை தூக்கி எறிஞ்சிட்டு மகேஷ் கூட சந்தோஷமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்க அம்மா எங்கேயாவது ஆஹ், யாருக்கும் தெரியாம வெளியில கிளம்புனா அவங்க எங்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் மகேஷை கண்டுபிடிச்சிடுறேன். ரேவதி, ப்ளீஸ் ரேவதி, உன்னை நம்பி தான் இருக்கேன் ரேவதி." அப்ப ரேவதி சொல்றாங்க, "சரிக்கா, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்ல அப்ப மாயா சொல்றாங்க, "சரி, மகேஷை கண்டுபிடிச்ச பிறகு நீ என்ன யோசிக்கிற?" அப்ப மாயா கேக்குறாங்க, "அக்கா." ரேவதி சொல்றாங்க, "அக்கா, இப்படி திடீர்னு என்கிட்ட கேட்டா நான் என்னக்கா பதில் சொல்றது? இங்க பாருங்க, அம்மாவோட கோபத்துக்கு நான் ஆளாகிடுவேன். நான் மட்டும் அந்த மாதிரி பண்ணா அம்மா கண்டிப்பா என்னை ரொம்ப திட்டுவாங்க." இது எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, "இங்க பாரு ரேவதி, உன் லைஃப் நல்லா இருக்கணுமா நல்லா இருக்க கூடாதா? உங்க அம்மா மட்டும் பிடிவாதம் பண்ணி உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, அப்ப நீ சரின்னு சொன்னியல்ல. நீ உன்னோட லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ இதை முடிவு பண்ணி தான் ஆகணும். யோசனை பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, "இல்லக்கா, நான் மகேஷை காப்பாத்தி கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. எங்க அம்மாவோட கோபத்துக்கு நான் ஆளாக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாயாவை பார்த்து, "நான் சீக்கிரம் மகேஷை கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு, "மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கு தப்பான வழியை காட்டுவா, அவளை விட மாட்டேன்" அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள வராங்க. மாயா சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி மாயா கிட்ட, "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை வந்து அந்த டிரைவரை தூக்கி எறிஞ்சிட்டு மகேஷை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துவ?" அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, "இங்க பாருங்க மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நான்லாம் அப்படி சொல்லல. மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் சொன்னேன்." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஏய், உன்னோட நாடகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத. நீ எப்படிப்பட்டவ, நீ எந்த நேரத்துல எப்படியெல்லாம் மாறுவ அப்படிங்கிறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, என் பொண்ணோட மனசை மாத்தி மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்றியா? என் பொண்ணு எப்படிப்பட்டவன்னு பாத்தியல்ல. அவ உன்ன மாதிரி கேவலமான ஆளெல்லாம் கிடையாது. சொந்த குழந்தைனையே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ ரொம்ப நல்லவ. உன் பேச்சுக்கெல்லாம் அவ வசிய மாட்டா. அவ என்னோட வளர்ப்பு. இங்க பாரு, உனக்கு என்ன அந்த மகேஷ் தானே வேணும்? மகேஷை கொண்டாந்து விட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவியல்ல." அப்ப மாயா சொல்றாங்க, "மேடம், நீங்க மகேஷை மட்டும் என்கிட்ட ஒப்படைங்க மேடம். நான் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "கொடுத்த வாக்கு வாக்கா இருக்கணும். நீ மட்டும் மறுபடியும் மகேஷை வச்சு என் பொண்ணோட மனசை கலைக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ண, அவ்வளோதான்.
அப்படின்னு சொன்னதோட மாயா டக்குன்னு சாமுண்டீஸ்வரியோட காலில் விழுந்து, மேடம், நீங்கள் மகேஷை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அது மட்டும் போதும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்கிறாங்க, சரிங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே மகேஷை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டா நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலையில் மகேஷ் இங்கே இருப்பான் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போனதோட மாயா இந்த பக்கம், என்ன இது, இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போறா, ரேவதியும் முடியாதுன்னு சொல்லிட்டாளே, நம்ம கொஞ்சம் பணம் கேட்டு பார்ப்போமா? வேண்டாப்பா, உயிரே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளை ஏதாவது போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது? சரி, மகேஷ் வந்ததோட இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிடுறது தான் நல்லது. சந்திரா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திரா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னா இந்த ஊருக்குள்ளேயே இருக்க சொல்லுவாங்க. அப்புறம் சாமுண்டீஸ்வரியோட கோவத்துக்கு தான் நம்ம ஆளாகணும். ஸோ இப்போதைக்கு சந்திரா மேடத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மாயா. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போனதோட ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, என்னம்மா அடுத்து எங்கம்மா என்னை கூப்பிட போறீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் எங்கேயும் கூப்பிடல, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா முக்கியமான விஷயத்த பேச போற? அதான், நீ எல்லாமே நீ தானே முடிவெடுக்கிற, என்கிட்ட சொல்லி என்ன பண்ண போற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, உனக்கு என் மேல ரொம்ப கோவம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக இப்படியே என்னை காலம் ஃபுல்லாக வெறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் எல்லாமே உன் நல்லத்துக்காக தான் பண்ணுறேன். அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, ஏன் நல்லத்துக்காக பண்ணி தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கீங்களா? சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, சரி, உனக்கு நான் தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும், எதுக்காக அவனை கடத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியுமா? ரேவதி கேட்குறாங்க, எதுக்காக? இந்த டிரைவரை என் தலையில் கட்டுறதுக்காக தானே. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் நல்லவனே கிடையாது. அவனை பற்றின உண்மைகளை உனக்கு நான் நேரடியாகவே ப்ரூவ் பண்ணுறேன். நாளைக்கு அந்த மகேஷை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். அவனை காலையில் கொண்டு போய் அந்த மாயக்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்கிறத மட்டும் எட்டி இருந்து பாரு, அப்போதான் உனக்கு புரியும். இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, சரி, நீங்கள் சொல்கிறது பொய் அப்படிங்கிறத அந்த இடத்துலையே நான் நிரூபிக்கிறேன். அப்படி நான் நிரூபித்தா இந்த டிரைவர் ராஜாவுக்கும் எனக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு என்னையும் மகேஷையும் சேர்த்து வைப்பீங்களா? சொல்லுங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஒரு வேளை அந்த மாயாவும் மகேஷும் கேடு கெட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீ டிரைவர் ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். என்ன, நான் சொல்கிறது சரியா? இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். மகேஷை கொண்டு போய் காலையில் விடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, நீ போய் தூங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி நேராக அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இவளை எப்படியெல்லாம் அந்த மாயா மாற்றி வச்சிருக்கா, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு எவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டிருக்கா. அவளுக்கு நம்ம சரியான ஒரு பாடத்தை புகட்டணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்ணையே ஏமாற்றிருப்பான். நாளைக்கு ரேவதியை கொண்டு போய் ஒளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் மகேஷை மாயா கூட சேர்த்து வைக்கணும். அப்போ மகேஷ் கண்டிப்பாக மாயா கிட்ட பேசுவான். இதை ரேவதி பார்த்தாலே போதும், அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடு கெட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. மறுநாள் காலை சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை கூப்பிடுறாங்க. அப்போ சந்திரா இதை பார்க்குறாங்க, என்ன இது, சாமுண்டீஸ்வரி காலையிலே ரேவதியை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ போகிறா அப்படின்னு. அப்போ 2 பேரும் போகிறத சந்திரா ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்ச தூரம் போனதோட சந்திரா மிஸ் பண்ணிடுறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, 2 பேரும் எங்கே போனாங்க, நம்ம இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, சந்திரா நமக்கு காலையிலே ஃபோன் பண்ணுறா அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க, காலையிலே இந்த சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க. அப்போ சிவனாண்டி கேட்குறாரு, அவள் எங்கே போனா உனக்கு என்ன சந்திரா? சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது. ஒருவேளை அந்த மாயா வீட்டுக்குள்ளே போவாங்களா, இல்லை மகேஷா அக்கா தான் கடத்தி வச்சிருக்காளா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, சரி, இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறியா? சந்திரா சொல்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் போனேன், அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, சரி, நீ எங்கேயும் போய் மாட்டிக்காத, நான் பார்த்துக்கிறேன். சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மகேஷை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி போகிறாங்க, ரேவதியை ஒரு இடத்துல ஒளிய வச்சுக்கிட்டு. அப்போ ரேவதி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி மகேஷ் கிட்ட போயிட்டு மகேஷோட வாயில் இருக்கிற கட்டை அவித்து விட்டுட்டு, இங்கே பாரு, உன்னை விடுதலை பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணாலே போதும் மேடம், உங்களோட பிரச்சனைக்கு நான் என்னைக்குமே வரமாட்டேன்.
ரேவதி பக்கம் கூட வரமாட்டோம். நானும் மாயாவும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம் மேடம். இத பத்தி தான் மேடம் நான் அப்பவே மாயா கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் போயிட்டு எங்கேயாவது பொழைச்சிக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ம- ரேவதிய நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு என்ன பிடிவாதம் பண்ணி கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டா. மேடம் நீங்க இப்ப கூட சரின்னு சொன்னீங்கன்னா நான் மாயாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிருவேன். உங்களுக்கு நான் என்னைக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன ரிலீஸ் பண்ணிருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷ பாட்டு, இங்க பாரு, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் தரேன். நீ இந்த இடத்துல இருந்து போயிடணும். மாயாவையும் கூட்டிக்கிட்டு போயிரு. நேரா வீட்டுக்கு போனதோட பேக் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடணும். இந்த ஊர்லயே பார்க்க கூடாது. இன்னைக்காவது நான் உங்களை பார்த்தேன் அவ்வளவுதான். இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மேடம் நான் எங்கேயுமே போக மாட்டேன் மேடம். நான் நேரா மாயாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இத ரேவதி தூரத்துல இருந்து கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி, மகேஷா இப்படி பேசுறது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷ பார்த்து, இங்க பாரு, அந்த மாயா தேவையில்லாம அடுத்தடுத்து என்னெல்லாமோ பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஏதாவது பிளான் பண்ணா அது எல்லாமே உனக்கு தான் கஷ்டமாகிரும். நான் யாரு அப்படிங்கறது தெரியும்ல. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, மேடம் நீங்க யாரு அப்படிங்கறது தெரியும். உங்களோட பிரச்சனைக்கே நான் இனிமே வரமாட்டேன். எங்களை மட்டும் விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி உன்னை பார்க்கவும் பாவமா இருக்கு, பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாங்க. உடனே மகேஷ் அந்த இடத்துல இருந்து நேரா மாயோட வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட பாத்தியா ரேவதி, அவன் உன்ன உண்மையாவே காதலிச்சானா? அப்ப ரேவதி கண் கலங்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு, நான் உனக்கு தப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டேனா? சொல்லு ரேவதி. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவனை போய் நீ நம்பியிருக்கிய, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இங்க பாரு, இவன் நல்லா நம்மளை ஏமாத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கான். நீ என்ன பண்றீன்னா, இன்னமும் உனக்கு நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் நேரா அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நீ பாரு, அப்பயாவது உனக்கு புரியும். இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூட்டிக்கிட்டு நேரா அந்த மாயா வீட்டுக்கு போறாங்க. நம்ம மகேஷ் நேரா மாயாவை போய் பாக்குறாரு. அப்ப நம்ம மாயா மகேஷ ஹக் பண்றாங்க. மாயா நேரா மகேஷ் கிட்ட, டேய் எங்கடா போயிருந்த இத்தனை நாளும்? அதுக்கு மகேஷ் சொல்றாரு, எங்கேயாவது என்ன தேடணும்னு முயற்சி பண்ணியா? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீ பாட்டுக்கு இருந்தியா? அதுக்கு மாயா சொல்றாங்க, டேய் என்னடா நீ இப்படி சொல்ற? இங்க பாரு, உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது எனக்கும் ஆபத்து வர மாதிரிதான். இங்க பாரு, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட தெரியுமா? ரேவதி கிட்ட கூட கேட்டு பார்த்தேன். ஆனா அந்த ரேவதி அது கொஞ்சம் கூட பெருசாவே எடுத்துக்கல. உன்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும். இங்க பாரு, அந்த ரேவதி கிட்ட நான் மறுபடி பேசியிருக்கேன், உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஐயோ மாயா, திரும்ப திரும்ப நீ அதை பத்தி பேசாத. இங்க பாரு, இது மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி மேடம் என்னை எதுக்கு திரும்ப விடுதலை பண்ணாங்க? நான் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க என்ன விடுதலை பண்ணாங்க. இப்ப நான் மறுபடியும் ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன டோட்டலா காலி பண்ணிடுவாங்க. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நம்ம ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுவோம், எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அப்பவே சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப அவங்களோட பிடியில சிக்கி எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும் தெரியுமா? இங்க பாரு, நீ வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாயா சொல்றாங்க, நான் வரமாட்டேன் மகேஷ். நான் உன் கூட வந்தா நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும். நான் வரமாட்டேன், என்ன விடு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ரேவதி காதுல வாங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, உன்னை முழுசா காதலிச்சுதான் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு நினைச்சான்னு சொன்ன பாத்தியா? உன் சொத்துக்காக மட்டும்தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அவனை போயிட்டு நீ இத்தனை நாளும் நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. இங்க பாரு ரேவதி, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜாவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ண. இந்த மாதிரி ஒரு கேடு கட்டுவனோட உன் கல்யாணத்தை முடிச்சிருந்தா உன் லைஃபே கேள்விக்குறியா இருக்கும். அதை பத்தி யோசனை பண்ணி பாத்தியா?
ரேவதி, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ இப்பயாவது இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேல, எனக்கு அது போதும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இதுக்கு மேலேயும் இவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா. வாங்க போகலாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நில்லு ரேவதி. இவங்க கிட்ட போயிட்டு நீ ஒரு மிரட்டுனாதான் நீ யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீ போ. கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்ட்டு நேரா போறாங்க. ரேவதி வரத பார்த்ததோட மாயா டக்குன்னு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வா மாயா, மகேஷ் வந்துட்டான். இனிமே உனக்கும் மகேஷுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். கேட்டதோட ரேவதி செம்ம டென்ஷன் ஆகி மாயாவை ஓங்கி அறையிறாங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, ரேவதி என்ன நடக்குது இங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஜி பாயமுடு, நீ எவ்வளவு நல்லவன்னு நினைச்ச. இது மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா கடைசியில என்னோட உதவிய உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டே இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளைய இப்படி குழந்தனையே வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய கேவலமான செயலை பண்ணிருக்க. ஒரு கேவலமான செயலை பண்ணிட்டு என்னையே ஏமாத்துறதுக்கு நினைச்சிருக்க. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான். எங்க அம்மா உன்னை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கூட எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா இன்சல்ட் பண்றாங்க நம்ம ரேவதி. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல ரேவதி, யாரோ உன்கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பா அந்த டிரைவரா தான் இருக்கும், பாத்துக்கோ. அப்ப ரேவதி மாயாவை பார்த்து, சீ வாய முடு, நீ இப்படியே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்க அம்மா நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஊரை விட்டு இப்படியே ஓடி போயிரு. இது கேட்டதோட மாயா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்னை மன்னிச்சிரு, மாயா சொன்னதுனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியெல்லாம் என்னை ஏமாத்துன, நீ என்னை ஏமாத்துனதுக்கு கண்டிப்பா கடவுள் தக்க தண்டனையே உனக்கு கொடுப்பாரு. என்னைக்குமே நீ அந்த கடவுளோட பார்வையிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி செமையா திட்டுறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, ரேவதி இப்பயாவது இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டே இல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்னோட இன்னசென்ட்டை பயன்படுத்தி இவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏ மாயா, நீ மட்டும் இதுக்கப்புறம் என் கண்ணுல பட்ட அவ்வளவு தண்டி உனக்கு மரியாதை. சாமுண்டீஸ்வரி மகேஷை பார்த்து, இங்க பாரு, என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதோட மகேஷ் சொல்றாரு, மேடம், இதுக்கப்புறம் நாங்க உங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. மாயாவும் பயத்துல ரேவதியை பார்த்து, என்ன மன்னிச்சிரு ரேவதி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சோ இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி இப்பயாவது புரியுதா, உன் லைஃப நான் கெடுத்தனா? ரேவதி சொல்றாங்க, அம்மா, என் லைஃப நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எபிசோட கண்டிப்பா அப்கமிங் எபிசோட்ல நடக்கும். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.